காவேரி வந்து போட்டு வந்த ட்ரெஸ்ஸில் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. சரி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி கேக் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து வராங்க நிவினும் யமுனாவும். நிவின் யமுனாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே யமுனா ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நிவின் யமுனா பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிவின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. என்ன நிவின் வாழ்த்து சொல்ல மாட்டிங்களா காவேரிக்கு அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாரு. வாழ்த்துக்கள் காவேரி அப்படி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷம் நிவின் அப்படின்றாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நிவினுக்கு அப்படியே செம கடுப்பாக இருக்குது. விஜய் பார்த்து டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து விஜய் வந்து வேணும்னே வந்து நிவின் முன்னாடி அப்படியே காவேரி மேலே கை போடுறதும் காவேரி கிட்ட க்ளோஸாக இருக்கிறதையும் வந்து வெறுப்பேற்றி விடுறாரு. அதனால் நிவின் இன்னும் டென்ஷன் ஆகிடுறாரு. வேணும்னே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டே பேசிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக கேக் வந்துடுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. நம்ம விஜயோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அப்போ ராகினி அதுக்கப்புறமா வந்து நிற்கிறாங்க அஜயும். அதுக்கப்புறம் ராகினி சொல்கிறாங்க காவேரி எல்லாருமே கிஃப்ட் கொடுக்கட்டும், கடைசியாக என்னோடய கிஃப்ட்டு தான் உனக்கு அப்படின்றாங்க. யோசிக்கிறாங்க காவேரி இவ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து வந்துட்டா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைக்கிறாங்க சாரதாவோட ஃபேமிலி எல்லாருமே. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கேக் எடுத்துகிட்டு வராங்க. கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கேக்கை வந்து கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. காவேரி விஜய் எல்லாருமே வந்து ஊட்டி விட்டுக்கிறாங்க. எல்லாருக்குமே ஊட்டி விடுறாங்க. ராகினி வந்து நான் ஊட்டி விடாமல் எப்படி உனக்கு நான் ஊட்டி விடணும்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஊட்டி விடுறாங்க. உடனே விஜய் என்ன பண்ணுறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் விஜய். கையில் இந்த பொக்கையெல்லாம் எடுத்துக்கிறாரு. அந்த சாவியை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வீட்டு சாவியை எடுத்துக்கிறாரு. யோசிக்கிறாரு இன்றைக்கி காவேரிக்கு நான் சொல்கிற வந்து காதலில் வந்து காவேரி எப்படி மயங்கி போயிடணும், என் மனசில் உள்ள எல்லாத்தையுமே வந்து காவேரி கிட்ட கொட்ட போகிறேன். நான் அதுக்கப்புறம் என்ன காவேரி நானும் வந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். இதுக்கப்புறம் காவேரியை தூக்கி நான் நல்லா சுற்றுவேன். அதுக்கப்புறம் காவேரி வந்து அசந்து போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டும் அதுக்கப்புறம் லவ் ப்ரப்போசலும் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கீழே இறங்கி வராரு. உடனே வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஒருத்தராக கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிவின் வந்து யமுனாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க வாங்கங்க கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு கிஃப்ட் கொடுக்க வைக்கிறாங்க. அப்போ யமுனா வந்து என்னங்க இப்படி நிற்கிறீங்க கொடுங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் நிவினும் கூட சேர்ந்து கொடுக்குறாரு. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா இதில் வந்து முக்கியமான விஷயம் இருக்குது, நீ ஓப்பன் பண்ணி நீ பாருக்கா அப்படின்னு சொல்கிறோன்னா இல்லை யமுனா அக்கா கொடுத்த கிஃப்ட்டு நாங்களாம் பார்க்க வேணாவா, அதனால் நாங்களும் பார்ப்போம் அப்படின்றாங்க. நம்ம வந்து நர்மதா அதெல்லாம் வேணாம் காவேரி அக்கா தனியாக பார்க்கட்டும், அதெல்லாம் தெரியாது எல்லோரும் ஆசைப்படுறோம்ல, சரி அப்படி என்ன தான் கொடுத்துருக்கா பெரிய காவேரி அப்படின்னோடனே அங்கே வந்து காவேரி வந்து பிரிக்கிறாங்க. பார்த்தா அதில் ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் இருக்குது. அதுவும் காவேரியோட ஃபோட்டோஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எங்கடி கிடச்சிது உனக்கு அப்படின்னோடனே அப்படியே பார்த்து அப்படியே இருக்காங்க. உடனே வந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. நல்லா இருக்கா காணோன்னே அமைதியாக இருக்காங்க காவேரி. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து நிவினுக்கு செம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து முறைக்கிறாரு யமுனாவை. இப்படி பண்ணிட்டாலே எல்லா ஃபோட்டோ எடுத்து வந்து கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன பார்க்குறீங்க, நான் நல்லா தான் செஞ்சேன், எங்கே ஃபோட்டோ எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், உங்ககிட்ட எதுக்கு அக்காவோட ஃபோட்டோஸ் இருக்கணும், அதான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் இருக்க வேண்டிய ஃபோட்டோ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீ யார், வீட்டுக்கு வா உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் செம்ம கடுப்பில் போய் உட்கார்றாரு. இங்கே வந்து கங்கா என்ன பண்ணாங்க, என்னடி நீ இப்படி பண்ணிட்ட, இதனால் நிவின் டென்ஷன் ஆக போகிறாடி, எதுக்கு இப்படிலாம் இந்த மாதிரி பண்ணுற, காவேரி முகமும் மாறிச்சு தெரியுமா, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்க்கா நான் இதெல்லாம் கொடுக்க தான் நியாயம், அதான் கொடுத்துட்டேன். இப்போ காவேரி அக்காவுக்கும் தெரிஞ்சிருக்கும் காவேரியோட ஃபோட்டோஸை இவ்வளோ வச்சுருக்காரு நிவின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே என்னடி நீ இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறியே, இதை விஜய் வேற பார்த்துட்டாரு, அவர் என்ன நினச்சாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கள் விஜய் வந்து ரொம்ப நல்லா இருக்கே ஃபோட்டோஸ் எல்லாம், சரி காவேரி இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லது தான், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாரு. இதை பார்த்து காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. நிவினும் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து சரி எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாச்சு, ஒவ்வொருத்தராக வந்து கிஃப்ட் கொடுத்தாச்சு, இப்போ சாப்பிட போகலாமா எல்லாரும் அப்படின்னோன்னா இல்லை ஒருத்தர் பாக்கி இருக்குல்ல, நான் மட்டும் பாக்கி இருக்கேன், காவேரிக்கு இன்றைக்கி எல்லாரும் முன்னாடியும் சூப்பரான ஒரு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறேன் காவேரிக்கு அப்படி சொல்லிட்டு விஜய் வராரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டு கீயை கொடுக்குறாரு. காவேரி இந்த வீடு உனக்காக தான் காவேரி, இந்த வீடை வந்து நீ ஆசைப்பட்டல அதே வீடு தான் இது, காவேரிக்காக நான் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இது காவேரி பேர் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கீயை கொடுக்குறாரு. பார்த்து காவேரி ஒன்றும் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. விஜய் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறாரு அப்படின்னோடனே உடனே வந்து இதெல்லாம் வேண்டாங்க, எதுக்குங்க, எனக்கு தெரியும் காவேரி இது முக்கியமான கிஃப்ட்டு ஒன்று உனக்கு இருக்குது, இதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன்னு தெரியும், அந்த கிஃப்ட்டு என்னென்னு சொல்லிட்டு அப்படியே பொக்கையை எடுத்து ஐ லவ் யூன்னு சொல்ல வராரு. பார்த்தா வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு யாரோ குரல் கொடுக்குறாங்க. திரும்பி பார்க்குறாரு, அங்கே நிற்கிறாங்க வந்து வெண்ணிலா பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு.